தான் அப்பா நரனை ஏத்துக்காம பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்துனதுனால பிரியா வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. இதனால நரன் பிரியாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு முடிவெடுத்திருக்காரு. பிரியாவுக்கு பார்த்திபனோட கல்யாணம் நடந்த அன்னைக்கு நரன் மண்டபத்துக்கு போய் பிரியாவை அழைச்சிக்கிட்டு சங்ககிரியில் இருக்க ஒரு கோவில்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பிரியா மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டதால அவங்க தங்கச்சியான காவியாவை பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இது தெரியாம ஜீவா நரனை அடிச்சு போட்டு பிரியாவை வலுக்கட்டாயமா என் அண்ணன் கூட தான் உனக்கு கல்யாணம்னு சொல்லி அவங்கள மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அங்க ஜீவா வந்ததும் தான் பார்த்திபனுக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் ஆனதே அவருக்கு தெரியும். இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் பிரியா வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுன்னு ஜீவாவுக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தேவிக்கு நரன் யாருன்னே தெரியாது. தேவி மேல இருந்த காழ்ப்புணர்ச்சியால ஜீவா தான் நரனை அடிச்சு மிரட்டி தேவிக்கு எதிரா சாட்சி சொல்ல வச்சிருக்காரு. அதனால உயிர் பயத்துல நரன் தேவி தான் பிரியாவை கடத்த சொன்னதா பொய் சாட்சி சொல்லியிருக்காரு. நரனை குறுக்கு விசாரணை பண்ணாம பிரச்சனை என்னன்னு தீவிர விசாரிக்காம காவல்துறை மிஸ்ஸஸ் தேவி மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்க. இல்லவே இல்ல, இவர் சொல்றது எல்லாமே பொய். நரன் என் கூட காலேஜ்ல படிச்சு வந்தான். ஆனா இவர் சொல்ற மாதிரி நாங்க 2 பேரும் காதலிக்கல. நரன் தான் என்ன நேசிச்சான். நான் அதை அக்செப்ட் பண்ணல. ஆனா நரன தேவி எனக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. தேவியை வர சொல்லுங்க. தேவி 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 உங்க பொண்ணு ரம்யாவை பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்க நரனுக்கு பணம் கொடுத்து பிரியாவை கடத்தினதா சொல்றாங்க. அந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னால அந்த குற்றத்தை ஒத்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு நரனை யாருன்னே தெரியாது. இப்ப நீங்க இவங்களை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். நரனை பார்த்ததில்ல பேசினதில்லைன்னு சொல்றீங்க. ஆனா உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அந்த சமயத்துல ஒரு நாளைக்கு 10-15 தடவை அவர் கூட போன்ல பேசியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? மை லார்ட், நரனும் தேவியும் பேசினதுக்கான ஆதாரங்கள் இதுல இருக்கு. அப்போ உங்க அக்கவுண்ட்ல இருந்து அவர் அக்கவுண்ட்டுக்கு போகலன்னு சொல்றீங்களா? நீங்க நரன் கிட்ட போன்ல பேசவே இல்லைன்னு சொல்றீங்களா?
மை லார்ட், என் மேல வீண் பழி போடுறதுக்காக இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. இதை கண்டிப்பா என்னால நிரூபிக்க முடியும். மை லார்ட், இதெல்லாம் உண்மையான ப்ரூஃப் தான். அவங்க சொல்ற மாதிரி இது எதுவுமே பொய்யா தயாரிக்கப்பட்டதில்லை. பிரியாவை கடத்தின நரனை வர சொல்லுங்க. நரன், நரன், நரன். வணக்கம் மேடம். நீங்களும் பிரியாவும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சீங்களா? ஆமா மேடம். படிக்கிற காலத்துல நீங்க பிரியாவை காதலிச்சீங்களா? ஆமா மேடம். அப்போ பிரியா உங்களை காதலிச்சாங்களா? ஆமா மேடம். யுவர் ஆனர், நரன் பொய் சொல்றாரு. கல்யாணமான பொண்ணோட வாழ்க்கை சீரழிக்க இந்த மாதிரி மாத்தி பேசுறாரு. கல்யாணத்தன்னைக்கு நீங்க பிரியாவை கடத்துனீங்களா இல்ல பிரியாவோட பெர்மிஷனோட தான் கூட்டிட்டு போனீங்களா? பிரியா தான் மேடம் என்னை எப்படியாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அதனால தான் மேடம் நான் கூட்டிட்டு போனேன். என்னாச்சு பாத்து? டோட்டலா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றான். ஏன் அப்படி பண்றான்? பார்த்தி, அப்படியே அவன் மாத்தி போய் சொல்றான். பிரியாவும் நீங்களும் காதலிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் எல்லாத்தையும் ஜீவா அழிச்சிட்டான் மேடம். அப்புறம் எதுக்கு போலீஸ் கிட்ட தேவி சொல்லிதான் பிரியாவை கடத்தினதா வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க? அதுக்கும் காரணம் ஜீவா தான் மேடம். அவன் தான் அப்படி சொல்ல சொன்னான். அப்படி சொல்லலன்னா என்ன கொன்றுவன்னு மிரட்டினா மேடம். நான் என் உயிருக்கு பயந்து அப்படி சொல்லிட்டேன் மேடம். இந்த கடத்தலுக்கும் தேவிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். நான் இதுக்கு முன்னாடி தேவியை பார்த்தது கூட இல்லை மேடம். மை லார்ட், என்னுடைய சாட்சியை தேவி மிரட்டி அவங்களுக்கு ஃபேவரா மாத்திருக்காங்க. போலீஸ் கஸ்டடியில தேவி எப்படி அவங்கள மிரட்ட முடியும்? அதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? சாரி மேடம். உட்காருங்க சார். பிரியா, நீங்க போலாம். நரன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான்
அவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. நரனே முன்வந்து தேவிக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுவதால் தேவியை இந்த வழக்கிலிருந்து நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் இந்த வழக்கை முறையாக விசாரிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. என்ன பிரியா இது? இவ்ளோ பெரிய உண்மைய சாதாரணமா பொய்ன்னு சொல்லிட்டாங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நரன் இப்படி நமக்கு எதிரா சாட்சி சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லட்ச லட்சமா பணம் கொடுத்திருப்பாங்க நரனுக்கு. அதான் இப்படி மாத்தி மாத்தி பேசுறான் ராஸ்கல். இவ்ளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு. டேய், எல்லாம் புரியுதுடா. இந்த பிரச்சனையை இதோட மறந்துருங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே இதெல்லாம் பேசினா தேவையில்லாத மன உளைச்சல் தாண்டா வரும். டேய் ஜீவா, தேவி பண்ண இந்த ஒரு விஷயத்தாலதான் காவியா பிரியான்னு 2 தங்கமான மருமகள்களை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரா. அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். அப்புறம் ஜீவா, என்னோட இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? உனக்கு எப்படி செக் வச்சேன் பாத்தியா? ஹேய், உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு என் முன்னால் நிற்காத, போயிடு. அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட போறேன். நாங்க போக தான் போறோம். என்ன அருணாச்சலம், நான் அவ்வளோ சொல்லியும் நீ என்ன நம்பலல்ல? இனிமேதான் நீ இந்த தேவியோட ஆட்டத்தை பார்க்க போற. ரம்யா, நீங்க அத்தையோட போங்க. முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிட்டேன். ஜீவா, ஜீவா, கையட்ரா. டேய், போட. டேய், எதுக்குடா கோவப்படுற? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் நிறுத்து. காவியாவை நான் கல்யாணம் பண்ணனாலையோ இல்ல பிரியாவை நீ கல்யாணம் பண்ணனால என்ன குறைஞ்சிருச்சு? நம்ம இப்ப நல்லா தானே இருக்கோம். அப்பா சொல்ற மாதிரி கடவுள் நமக்கு நல்லது தாண்டா செஞ்சிருக்காரு. இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்படுவோம்டா. கடவுள் எப்பவும் நம்ம பக்கத்தாண்டா இருப்பாரு. அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு கடவுளுக்கே தெரியும். கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. அவளை பாரு, மனசு உடைஞ்சு போய் நிக்கிறா. அவகிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. காவியா, பிறக்கும் போது யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சிட்டான். பிரியா எனக்கு நிச்சயமான பொண்ணுதான். ஆனா என் வாழ்க்கை உன் கூட தானே கடவுள் முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் இருக்கு. அதனாலதான் இப்ப பிரியாவுக்கும் ஜீவா துணையா கிடைச்சிருக்கான். இப்ப யாருமே இதனால குறைஞ்சு போயிடல.
வாழலையா? சந்தோஷமா வாழல. நீங்க சொல்ற மாதிரி என்னால சந்தோஷமா வாழ முடியாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என்ன உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சதே தவிர நான் மனசார ஏத்துக்கிட்டு உங்க கழுத்துல தாலி கட்டல. அக்கா நீ எங்கே இரு, நான் வரேன். உன்னை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நீ மட்டும் வரலன்னா நான் ஏதாச்சும் பண்ணிருப்பேன். என்ன பேசுற நீ? என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அத்தை எவ்வளவு தைரியமானவங்க. அவங்க பொண்ணு, நீ தைரியமா இருக்க வேண்டாம். ஜேகே, அக்கா கிட்ட இருக்கிற மனப்பக்குவம் தைரியமும் ரம்யா கிட்ட கிடையாது. அதனால இனிமே நீ அக்காவை பார்த்து கத்துக்கோ. வேண்டாம், சாரிக்கா. நீ உள்ள போக்கா, நான் வரேன். போலாம். நில்லுங்க. எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரீங்க? கோர்ட்டை வேணா நீங்க ஏமாத்திடலாம், ஆனா எங்களை ஏமாத்த முடியாது. நீங்க யாருங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். டேய் டேய், நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு வார்த்தை அத்தையை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. அத்தை, இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு நாம எதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? நீங்க வாங்க போலாம். ஒரு நிமிஷம். கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க. எங்க அப்பா உங்க மேல வச்சிருந்த மரியாதைக்கும் நாங்க உங்க மேல வச்சிருந்த பாசத்துக்கும் நீங்க உண்மையா நடந்துக்கல. இனிமே உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க செஞ்ச துரோகம் மட்டும்தான் எங்க முன்னாடி வரும். அதனால நீங்க கண்மறைவா இருக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏய் ஜீவா, டேய், நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூடிட்டு அமைதியா. ஏய் என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன அருணாச்சலம், உன்னால சொல்ல முடியாததெல்லாம் பையனை வச்சு சொல்ல சொல்லிட்டு இருக்கியா? இந்த வீட்டுக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த வீடு, இந்த சொத்து, இதெல்லாம் யாரோடதுன்னு நீ இவன் கிட்ட சொல்லலையா? நான் பாவம் பார்த்து என் பிசினஸ்ல உன்னை பார்ட்னர் ஆக்குனேன். ஆக்சுவலா உன்னோட முதலீடுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. அவரோட முதலீடு உழைப்பு தான். அவரோட உழைப்பு இல்லாம இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா? வெறும் பணத்தை மட்டும் போட்டா கம்பெனி வளர்ந்துராது. ராத்திரி பகல உழைக்கணும். இவர் உழைச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த வீட்டை கட்டியிருக்கிற இடத்துல அவருக்கும் பங்கு இருக்கு. இதை யாரும் தனிப்பட்ட முறையில சொந்தம் கொண்டாட முடியாது. பார்வதி, நீ இவ்ளோ பேசுவியா? எனக்கு இன்னைக்குதான் தெரியும். என் தம்பிய என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுட்ட. இப்போ உன் பிள்ளைங்கள எனக்கு எதிரா திருப்பி விட்டுருக்க. ஆக்சுவலா உன் வேலையை நீ கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்க.
நான் தான் உங்க எல்லாரையும் இவ்ளோ நாளா நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துட்டு இருந்திருக்கேன். ஆனா இனிமே அதை பண்ண மாட்டேன். என் வீட்டுக்குள்ள போலீஸ வர வச்சு என்னையே இழுத்துட்டு போற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. இந்த அவமானத்தை என்னைக்குமே என்னால மறக்க முடியாது. அதை விட மறக்க முடியாத ஒரு தண்டனைய கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தருவேன். அந்த தண்டனையில இருந்து நீங்க யாருமே தப்பிக்க முடியாது.